வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன புதுமையான பழைய பொருளாக வந்திருக்கு, விண்டேஜ் கலெக்ஷன் என்ன வந்திருக்கு, செகண்ட்ஸில் என்ன வந்திருக்கு, புது பொருட்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு முழுமையாக பார்க்கலாம். வாங்க அப்படியே சந்தைக்குள் போகலாம். ஃபஸ்ட்டு கடை நுழைஞ்சதையும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் பாருங்கள், எல்இடி லைட், ஃபோக்கஸ் லைட்லாம் பார்த்தீங்கன்னா 300 350 சொல்கிறாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனான பீஸுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 350. ஸோ 3 வெரைட்டியில் வச்சுருக்குறாங்க. 250 இருக்குது, 300 இருக்குது, 350 இருக்குது. அதுக்கு தேவையான ரிமோட் சிஸ்டம் எல்லாமே அங்கேயே வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தாங்க இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் பீஸு. நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதை நம்ம வாங்கி வெளியில் கூட செக் பண்ணலாம். அதுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்து எரியுதான்னு செக் பண்ணியே வாங்கிட்டு போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் அங்கேயே வச்சிருக்காங்க. ஸோ எல்லா லைட்டுக்குமே கலராக வர்றதுக்கு ரிமோட் சிஸ்டமும் அங்கே இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடை நம்ம திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி போனது 3வது கடையிலே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு தேவையானவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்கள்ட்டே பாருங்கள், எல்ஜிலே ஒரு பெரிய ஸ்பீக்கர் செட்டு, நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் செட்டு தான். பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 சொன்னார். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இது என்ன கண்டிஷன் தெரில நமக்கு. பட் நீங்கள் ரேட்டு வேணால் கொஞ்சம் பேசி வாங்கிக்கிங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் ஐட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்குறாங்க. இந்த வாரம் வந்து ஸ்பீக்கர்ஸ் கலெக்ஷன் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த மானிட்டர்லாம் பாருங்கள், பூரா 700 800 ஸ்டார்ட் ஆகுது. பட் எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க ப்ரைஸே சொல்ல மாட்டேறீங்கன்னா. ஸோ நம்ம எல்லா இதுக்கும் ப்ரைஸ் சொல்ல முடியாதுங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 150 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செட்டாக இருந்துச்சுன்னா 500 சொல்கிறாங்க. 5 ஸ்பீக்கர் 6 ஸ்பீக்கரு. இது பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே லைட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா 250 சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பீக்கர்லாம் பாருங்கள், இது ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து அப்படியே கழட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் நம்ம கேட்கல. ஸோ அதையும் நம்ம சொல்லிடுறோம். விருப்பம்லாம் இன்றைக்கி வாங்க வந்து பாருங்கள். இது எல்லாமே பாக்ஸ்குள்ளே இருக்க ஸ்பீக்கர் தான். 250 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். லைட்டாக டஸ்ட் இருந்தது மாதிரி இருக்குது. பட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனான ஸ்பீக்கர் சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாக்ஸ் பக்கம் அந்த கடையில் வச்சுருக்குறாங்க. இதோட ப்ரைஸாக தான் இது பாருங்கள், ஒரு 650 பிலிப்ஸ் ரேடியோ டேப் ரெக்கார்டரு வித் எஃப்எம் இருக்குது இதில். ஸோ தேவையானவங்க இன்றைக்கி வந்தீங்கன்னா ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபர் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகும். இது பாருங்கள், ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து அப்படியே கேமரா மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. இதில் சிசிடிவி கேமரா இருக்குது, ஸ்ட்ரீட் கேமரா இருக்குது. ஸோ எல்லா விதமான கேமரா, அதுக்கு தேவையான கேபிள்ஸு, ஸோ எல்லாமே அசரிஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளவு திங்ஸ் இங்கே நிறையா வச்சுருக்குறாங்க. கேமரா ஐட்டம் இந்த கடையில் நிறையா இருந்துச்சுங்க. சிசிடிவி கேமரா இருக்கட்டும், சின்ன சின்ன கேமராவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கண்டெய்னரில் நிறையா கொண்டு வச்சுருக்குறாங்க. ஏதோ ஆஃபீஸ்லேருந்து காலி பண்ணி எட்டு வந்து போல தெரியுது. ஸோ அவ்வளவு பீசஸ் இங்கே பார்க்க முடிச்சு. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கண்டிஷனானதாங்க. நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இங்கே வர்ற மக்கள் இந்த கடையை தாண்டி தான் போகிறதுனால எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சதை எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அவ்வளோ சிப்பெல்லாம் பாருங்கள், அவ்வளோ இதை கொண்டு வந்து அந்த கண்டெய்னர்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க விருப்பம் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பீக்கரோட பார்க்க முடிச்சு, சவுண்ட் பார்னு சொல்லி சொன்னார். பட் லைட்டாக டஸ்ட்டு தான், எல்லாமே டஸ்ட்டு தான் படிஞ்சிருக்கு. எல்லாம் மொத்தமாக எடுத்து வராங்க, டஸ்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, ஸ்பீக்கர், ஹூப்பர், அந்த செட்டு, சோனி, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான செட்டு அப்படியே கச்சன்னு வச்சுருக்குறாங்க. நிறையா வச்சுருக்குறாங்க. பட் லேப்டாப்லாம் நம்ம ப்ரைஸ் கேட்கல. அது ஒர்க் ஆகுமான்னு நமக்கு தெரியல. ஏதாவது ஸ்பேர்ஸ் தேவைன்னா நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5-6 லேப்டாப் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. டெல்லிலேருந்து எல்லா கம்பெனியுமே லேப்டாப்புமே வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது வந்து கம்பெனி பிராண்டு தான், எல்லாமே பிராண்டட் தான். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்சி லேசர் பாயிண்டர்னு சொல்லி ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வச்சுருந்தாருங்க. எல்லாமே பார்த்தா பேனா சைஸில் தான் இருக்குது. பட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனான பீஸ் தாங்க. எல்லாமே அதுக்கு தேவையான அசரிஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இவங்கள்ட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா இருந்துச்சுங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஐட்டங்கள், கேமரா, இந்த ஆர்சி லேசர் பாயிண்டர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா பார்க்க முடிச்சு. அதே மாதிரி ஸ்பீக்கரும் கூட நிறையா பார்க்க முடிச்சு. ஸோ அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்டு கூட ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ விருப்பமுள்ளவங்க இவங்கள்ட்ட நிறையா இருக்குது. இந்த மாதிரி அசரிஸ் நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே கேட்லேருந்து திரிசூலத்தில் இறங்குனீங்கன்னா நம்ம ரயில்வே கேட்லேருந்து ஒரு 4வது கடையில் ரைட் சைட்லேயே வச்சிருக்காங்க. அவ்வளோ அசரிஸ் இந்த கடையில் குமிஞ்சு போய் கிடக்கு. பட் இதோட ப்ரைஸ் நம்ம கேட்கல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸாக நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய வச்சிருக்காங்க. திங்ஸ் நிறைய இருக்குது உங்கள்கிட்ட. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ஜேவிசி கேமரா வந்து 1000 ரூபா சொன்னாருங்க. இதில் சின்ன ஒரு மிஸ்டேக் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னார். பட் இது என்னன்னு கேட்டால் அவருக்கு என்ன மிஸ்டேக்னு சொல்ல தெரில. இதை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கி செக் பண்ணி
பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில கேமராஸ்லாம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், லாஸ்ட் வீக்கும் பார்த்தோம், அதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு கூட சொன்னாங்க இன்னைக்கு வந்த கஸ்டமரு. ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய அவங்கள்ட்ட வச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம் ரோல் கேமரா, இந்த ஹேண்டி கேம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 300, 400, 1000 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. பட் கேமராவுக்கு ஏற்றது மாதிரி ப்ரைஸ் சொல்கிறாங்க. அவ்வளவு திங்ஸ் இந்த கடையில் வச்சிருக்கிறாங்க. பொறுமையாக பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பேரம் பேசி வாங்கலாம். இந்த கேமரா நம்ம நண்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. 700 இது இந்த கேமரா வந்து அவர் கலெக்ஷன்ஸ் நிறைய வாங்கி வைக்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, கிளீனாக தொடச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 900 ரூபாங்க. ஒர்க்கிங் கண்டிஷனான பிரிண்டர் தான். ஸோ இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸே ஆகலை, வித் எஃப்எம்மோடு தான் இருக்குது. நல்ல பிராண்டட் தான் சோனி. அதுக்கு தேவையான ஹூப்பர், அதுக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. 3000 ரூபா சொன்னாங்க ரேட்டு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய அசரிஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. பழைய விசிடி பாருங்க, ஒரு விசிடி பார்த்தேன் 700 ரூபா சொன்னார். பட் லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு அதில். ஸோ அது ஏதாவது நம்ம சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தேவையான கேசட்ஸ் கூட அவங்கள்ட்ட நிறையா இருக்குது. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கேசட்டு, டிவிடி டெக்கு, இந்த மாதிரி கேசட்டு, சிடி கேசட்டு, ஸோ பழைய கேசட்டுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் 5 பீஸ் 10 பீஸ் எடுத்தாலே 100 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பீஸுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த வாரம் நம்ம சந்தையில் நிறையா வந்திருக்குங்க, பல்லாவரம் சந்தையில். இது பாருங்க, பழைய ப்ளூபெரி மொபைல் இது. அந்த பட்டன் சிஸ்டம் தான் இது. வந்து நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. பட் ஒர்க் ஆகுமான்னு அவருக்கே தெரில. நம்ம கேட்டோம், நீங்கள் தான் செக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு கொடுத்துருவாரு. நோக்கியாவில் பாருங்கள், ஒரு பழைய செட்டு டச் ஃபோன் வந்த டைம் இது. ஸோ அந்த மாதிரி பழைய மொபைல்ஸும் இவங்கள்ட்ட நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம ஐயா பாருங்கள், இந்த சிடி பிளேயரை எடுத்துட்டாரு. ஸோ 700 ரூபா இதோட ப்ரைஸு. ஒர்க் ஆகுமா செக் பண்ணி தருவீங்களான்னு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவர். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒர்க் ஆகுங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு 600 ரூபாய்க்கு பேசி முடிச்சாங்க அவர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் நிறைய நம்ம பல்லாவரத்துக்கு வாரம் நிறைய வருதுங்க. அந்த நம்ம சொன்ன பிரிண்டரை செக் பண்ணி எடுத்தாச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபாங்க. நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனான பிரிண்டர் தான். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த வாரம் பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்டு, செல்ஃபி ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஐட்டம் கூட, வாட்டர் பியூரிஃபையர், இந்த மாதிரி நிறைய அந்த கடையில் அழகு பொருட்கள் இதெல்லாம் நிறைய இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே நம்ம இந்த பல்லாவரம் சந்தைக்கு வாங்கினோமா செகண்ட்ஸில் நிறையா வாங்கலாம். பட் ஷோரூமில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே செகண்ட்ஸ் இருக்குது, புதுசு இருக்குது. நம்ம தான் பார்த்து கவனமாக வாங்கணும். அவ்வளோ திங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடைகளில் குமிஞ்சு போய் கிடக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ப்ரைஸ் கேட்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம நார்மலாக பர்டிகுலராக அதில் என்னென்ன தேவையோ அதை நம்ம கேட்கலாம். இது பாருங்க, பழைய சுவிட்ச் பாக்ஸ், பழைய எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டு, எல்லா ஐட்டமும் த்ரெட்டு, அந்த மாதிரி நமக்கு பிளம்பிங்கில் தேவையான பார்ட்ஸு, ஸோ எல்லாமே கொண்டு வந்து குமிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 5 பீஸ் 10 பீஸ் எடுத்தோம்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக தர்றாங்க. ஸோ அவ்வளோ பாக்ஸு எல்லாமே செகண்ட்ஸான பீஸ் தான் கிடக்குங்க. சில அந்த இரும்பு ஐட்டம்லாம் புது பீஸே வச்சுருக்காங்க. அவ்வளோ இந்த பெல்ட்டு முதல் கொண்டு ஜாக்கி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குங்க. சேக்கப்ஸரு, ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இன்னைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கலாம். பாருங்கள், உஷாவில் நம்ம மிஷின் கூட வச்சுருக்காங்க. நம்ம டெய்லரிங் மிஷினு, இதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் சொல்கிறாங்க. ஸோ 4000 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபேன் ஐட்டம்லாம் நிறையா இருக்குங்க. வாரம் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொண்டு வந்து குமிச்சிடறாங்க ஃபேனு. ஸோ அவ்வளோ ஃபேனு, டெலிஃபோன் ஐட்டம்லாம் பாருங்கள், மீட்ரு பாக்ஸு, ஸோ எல்லாமே ஒரு ரேட்டுங்க. நம்ம பார்த்து பேரம் பேசி வாங்கிக்கணும். பக்கத்துலேயே பாருங்கள் கபோர்ட் சிஸ்டம்லாம் வீட்டுக்கு கடைகளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். இது பாருங்கள், ஆர்ஜே மிக்சர்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பட் 3000 ரூபா சொன்னாங்க பீஸு. ஒரு பீஸ் வந்து 3000 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. பட் பேரம் பேசி வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் சொன்னாங்க. நம்ம ப்ரைஸ் மட்டும் தான் கேட்டோம். இதெல்லாம் இந்த ஸ்பீக்கர் பாருங்க 700 ரூபா சொன்னாரு. சாம்சங்ல 5 ஸ்பீக்கர் இருக்குங்க மொத்தம். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனான ஸ்பீக்கர். அப்படியே வீட்டில இருந்து அவங்க போட்டிருக்காங்க, அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. சொன்னாங்க அவங்கள்ட்ட கேட்டதுக்கு. அது பார்த்தீங்கன்னா 700 ரூபா சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணியே பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். பட் செக் பண்ணுறதுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. சேவிசியில் பாருங்கள், ஒரு ஸ்பீக்கர் சேவிசி நல்லா பிராண்டடானது, எல்லாமே சீப் ப்ரைஸ் தாங்க பல்லாவரத்தில். பார்த்து நம்ம டெக்னீஷியனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா எடுக்கலாம். ஸோ அவ்வளவு ஜாமான் குமிஞ்சு கிடக்கு நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டில். அப்படியே பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் தாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் பீஸ் தான் கொண்டு வராங்க. அதெல்லாம் ஒர்க்கிங் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம பொறுமையாக பார்த்து செக் பண்ணி தான் எடுக்கணும். இதெல்லாம் நல்ல ஒர்த்தாகவே இருக்குது. 700 ரூபா சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஸோ நல்ல செட்டு தான், பார்க்க நல்லா இருக்குது. மேனி எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம தெரிஞ்சவங்க கொண்டு போய் ஒரு டெக்னீஷியன்ட்ட கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி அதை நம்ம சரி பண்ணி அதை ஒரு ஞாபகார்த்தமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே வாங்க முடியும். ஸோ புது பீஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம பெரிய பெரிய கடைகள் போனோம்னா அதோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் 600 ரூபா.
இந்த டேப் ரெக்கார்டு வந்து 600 ரூபா. நல்ல வெயிட்டாக இருக்குது, எதுவுமே அந்த ஆட்டம் ஷேக்கிங் எதுவும் கிடையாது. ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அப்படியே பாருங்கள், பிடிச்சவங்க வாங்க. இன்னைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மனம் போல் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய குமிஞ்சி கிடக்கு நம்ம பல்லாவரம் சந்தையில். அதே கடையில் பார்த்தேன், ஜிப்ட்ராங்ஸில் பாருங்க, ஒரு ஹெட்செட் பார்த்தேன், வித் மைக்கோட பார்த்தேன். ஸோ 300 ரூபா சொல்லி சொன்னார். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா நம்ம ஃபோனில் அந்த போர்ட்டல் இல்லை. ஸோ இருந்தால் நம்ம செக் பண்ணியிருக்கலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே டிவிடி பிளேயரு, சிடி பிளேயரு, விசிடி, பழைய டெக்கு, அதுக்கு தேவையான கேசட்டு, நம்ம டேப் ரெக்கார்டு தேவையான கேசட்டு, ஸ்பீக்கர்ஸு, இந்த மாதிரி அசம்பிள் செட்டு, இந்த மாதிரி பழைய செட்டு, பழைய விண்டேஜ் கலெக்ஷனான செட்டு வித் எஃப்எம்மோட, இந்த மாதிரி நிறைய இருக்கிற இடம் பாருங்க. பழைய காலத்து செட்டுங்க வித் எஃப்எம்மோட இருக்கு. அதில் ஒரு சின்ன டேமேஜ் என்னன்னா டோர் லாக் ஆகல, அவ்வளோதான். பட் 800 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதை வாங்கி சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கி வச்சுக்கிறது தான். அதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு. எல்லா பட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், அந்த இது வேலை செய்யல, டோரு. இது பாருங்க, நம்ம டிவியில் வர ஸ்பீக்கர் பாருங்க, அப்படியே ஒரு 3 கண்டெய்னரில் அப்படியே குமிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர் பீஸ் ரேட்டு, ஜோடியாக வாங்கிக்கலாம், பீஸாகவும் வாங்கிக்கலாம், மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் வந்து இதை அப்படியே நிறைய கட்டப்பையில் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய இருக்குங்க அந்த ஸ்பீக்கர்ஸ். பட் எல்லாமே இதை யூஸ் பண்ணி கழட்டி தான் வச்சிருக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு நமக்கு சரியா தெரில, ஏன்னா இது எல்லாமே யூஸ் பண்ண ஸ்பீக்கர் தான். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த டிவி ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. பட் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி சொல்றாங்க. ஸ்பீக்கருக்கு ஏற்றது மாதிரி ரேட் சொல்றாங்க அவங்க. பட் எல்லாமே கேபிள் இருக்கு, எல்லாம் அந்த சிப் இருக்கு. ஸோ எல்லாமே லப்பர் பேண்ட் போட்டு செட்டாக வச்சிருக்காங்க. ஸோ விருப்பமுள்ள டெக்னீஷியன்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்னைக்கு வாங்க. நீங்கள் ஒரே ஒரு கடையில் வச்சிருக்கிறாங்க. ஸோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டைனிங் டேபிள், இந்த டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து கடையிலே இருந்துச்சு. இது ஒரு 1200 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை சும்மா அப்படி கேப்சர் பண்ணோம். அதே போல் நம்ம கம்ப்யூட்டர் தேவையான கீபோர்ட் சிஸ்டம்லாம் பாருங்க, இதெல்லாம் 100 ரூபா 80 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட செல்ஃபி ஸ்டாண்ட் இருக்குது, கேமரா ஸ்டாண்டு, ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கு, ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்களும் நிறைய வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 90% ஒர்க்கிங் கண்டிஷனான பீஸாக வச்சுருக்காங்க அவங்க. பட் ப்ரைஸ் கொஞ்சம் பேசி வாங்கிக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க, நீங்கள் பேசி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட நிறையா இருக்குது. எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க செக் பண்ணுறதுக்கு வசதியாக. இது பாருங்கள், ஒரு வாட்ச் வால் கிளாக் நல்லா இருக்குது. நல்லா தூக்கி பார்த்தா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டிசைனாக இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே அப்படி ஒரு விநாயகர் சிலை வேறு. ஸோ அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு சாமியை கும்பிட்டாச்சு. அப்படியே அடுத்ததை பார்ப்போம். லைனாக அந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூமில் மாதிரி அப்படியே லைனாக அடிக்க வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர்ஸு செட்டு பாருங்கள், மறுபடியும் ஒரு ஜேவிசி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஜேவிசி. பட்டன்ஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்குது. பட் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி ஒரு டெக்னீஷியன் கொடுத்து செக் பண்ணோம்னா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா பிராண்டடான, ஒரு காலத்தில் நல்ல பிராண்டடான ஒரு ஜேவிசி, இன்னைக்கு அதான் பிராண்டு. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் நல்ல வர்த்தான ஒரு டேப் ரெக்கார்டு தான். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா, ஸோ வெயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்பப்போ 1-2 தூறல் கூட போட்டுச்சு ஒரு டைமு. ஸோ அவ்வளவு திங்ஸுகள் இந்த வாரம் நம்ம பல்லாவரம் சந்தையில் நிறைய குமிஞ்சு போய் கிடக்கு. நீங்கள் பார்த்து பொறுமையாக வாங்கலாம். பழைய காலத்து டைப்ரைட்டிங் மிஷின் பாருங்கள், அடேங்கப்பா, அதுக்கு ஒரு க்ளோஸான ஒரு டோர் வேறு போட்டிருக்காங்க லெதரில். அப்படி எடுத்தோம்னா அந்த பட்டன்ஸ்லாம் அப்படி மெதுவாக போய் வருது. நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணாலும் அப்படி மெதுவாக போய் வருது. இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிறத காட்டிலும், ஸோ இது தேவைப்படுறவங்க வாங்கி வீட்டில் ஒரு ஞாபகமாக வச்சுக்கலாம். ஒரு பிலிப்ஸில் ஒரு செட்டு பார்த்தேன் இது, பட் இது என்னன்னு எனக்கு தெரில. இது மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பீக்கர் ஐட்டம்லாம். ஸோ நிறைய அந்த கடையில் பாருங்கள் எவ்வளோ ஜாமான் குமிஞ்சு கிடக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ப்ரைஸ் கேட்க முடியாதுங்க, எல்லாமே நிறைய குமிஞ்சிருக்கு. பேட்ரி முதற்கொண்டு, பழைய ஃபோனு, பழைய சார்ஜரு, இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ஸோ எல்லாம் அவ்வளோ திங்ஸுகள் குமிஞ்சு போய் கிடக்குது. பாருங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த டிவிடி பிளேயரு, சிடி பிளேயரு, இன்டர்நெட் ரவுட்ரு, வைஃபை ரவுட்ரு, இந்த மாதிரி சிஸ்டம் பாருங்கள், ஐபேடு, ஃபோன் ஐட்டம் எல்லாம் பாருங்கள் கச்சன்னு குமிஞ்சு போய் கிடக்கு. இதில் எதை நம்ம போய் ப்ரைஸ் கேட்க முடியாது. நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வேணால் அந்த ப்ரைஸ் கேட்கலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட்ஸு, பழசு தான். இதெல்லாம் எல்லாமே பழைய பொருட்கள் வாரம் கொண்டு வருவாங்க. பட் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. கார் செட்டு பாருங்கள், எவ்வளோ செட்டு குமிச்சு கிடக்கு பாருங்கள் கார் செட்டு. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு செக் பண்ணி யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு சிலது சின்ன சவுண்டு கூட கழட்டி போட்டுருவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீக்கர்ஸ்லேருந்து கார் செட்டு வித் எஃப்எம், யூஎஸ்பி, இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சோனியில் டேப் ரெக்கார்ட்லாம் பாருங்கள், அம்சமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சோனி, ஜேவிசி இந்த வாரம் நிறையா வந்துருச்சுங்க டேப் ரெக்கார்டு. நல்ல கலெக்ஷன்ஸ் இந்த வாரம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டு
அவ்வளோ கலெக்ஷன்ஸை கொண்டு வந்து இந்த அடுப்பு, இந்த எலக்ட்ரிக்கல் அடுப்பு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கொண்டு வந்து குமிச்சுறாங்க. அதுபோல் இந்த ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கொண்டு வந்து, சில ரிமோட்லாம் வெளியிலே கிடைக்க மாட்டுது. அந்த மாதிரி ரிமோட் கூட இங்கே கொண்டு வந்துடுறாங்க. இந்த சிமெண்ட் மிக்சிங் மிஷினை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொன்னார். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சிமெண்ட்டு இந்த மாதிரி பெயிண்ட்டு மிக்சிங் பண்ணுறது. இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொன்னார். பக்கத்தில் ஒரு பிரேக்கரு. இந்த கட்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா இது 800 ரூபா சொன்னார். ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த பிரேக்கர் பார்த்தீங்கன்னா 700 ரூபா சொன்னார். அவர்கிட்ட கட்டிங் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. நிறைய வச்சுருக்குறாங்க. கட்டிங் டூல்ஸ்லேருந்து, லேப்டாப்லேருந்து, மெமரி கார்டுலேருந்து, அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே அங்கே அந்தந்த கடைகளில் நிறையா கிடக்குது. எல்லா பிராண்டடான செட்டும் நிறைய இருக்குது. இது பாருங்க, இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மால், இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் போனால் ஏர் கிளீனர்னு சொல்லி சொன்னாங்க. அது இங்கே ஒரு லேப்டாப் கூட பார்க்க முடிச்சு 600 ரூபா சொல்லி சொன்னார். பட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. இதில் ஏதாவது ஸ்பேர்ஸ் தேவைன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பட்டன்ஸு, அந்த கீபேட் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு அதோட மேனியும் நல்லா இருக்குது. விருப்பமுள்ளவங்க நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. இது குட்டி ஏதோ குழந்தைகள் வேறு லேப்டாப் மாதிரி கலர் கலராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இது ஓப்பன் பண்ண கூட முடியல. பட் 2 சைடுமே அது லாக் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக அடித்து பிடிச்சி இதை ஓப்பன் பண்ணி மேலே தூக்கியாச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு மானிட்டரை பார்க்க முடிச்சு. நல்லா தனியாக வச்சுருந்தாங்க. அதோட ப்ரைஸ் நம்ம கேட்கல. அப்படியே போகிற போக்கில் ஒரு வீடியோ போட்டு போயாச்சு அப்படியே அடுத்த கடைக்கு. இந்த ஃபர்னிச்சர்லாம் பாருங்கள், 5 பேர் உட்கார ஃபர்னிச்சர் வித்து அந்த சோஃபாவோட சேர்த்து 12,500 சொல்கிறாங்க. இந்த வாரம் நம்ம ப்ரைஸே கேட்டால் இதோட ரேட்டு 12,500. 5 பேர் உட்கார்றது. அவங்களே அந்த மெத்தை போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ விருப்பமுள்ளவங்க நீங்கள் அதுலேருந்து பேரம் பேசி வாங்கிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 சொல்கிறாங்க. 5 பேர் உட்கார்றது. அந்த மெத்தையும் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் 12,500 தான் 5 சீட்டு உட்கார்றது. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இன்றைக்கி நம்ம சந்தையில் பார்க்க முடிச்சு. இது நம்ம வாரம் சும்மா காமிப்போம். பட் இந்த வாரம் கொஞ்சம் ரேட்டையும் கேட்டு சொல்கிறோம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ரேட்டு கொஞ்சம் சீப்பு தான். அது வெளியில் போனீங்கன்னா ரேட்டு ஹையாக சொல்லுவாங்க, ரேட்டு அதிகம் அது. ஸோ இங்கே நம்ம சந்தையில் இந்த 5 சீட்டு உட்கார்றது வித் சோஃபாவோட பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா செட்டு பாருங்கள், 6 பேர் 7 பேர் உட்காரலாம். அந்த சோஃபா செட் அப்படியே எள்ளு மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 13,500 சொல்லி சொன்னாங்க. இந்த லைனாக 3 ரோவுமே, ஒரு ரோ வந்து 13,500. ஸோ ஒரு 6 பேர் உட்காரலாம் அதில். ஸோ அந்த மாதிரி சோஃபாவும் நல்லா இருக்குது. பார்த்தோம், செக் பண்ணியே பார்த்தோம், நல்லா இருக்குது. விருப்பமுள்ளவங்க இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸி தான். இது பார்த்தீங்கன்னா 12,500 சொன்னாங்க வித்து கட்டலோட. பட் கீழே பிளேவுட் தான் போட்டிருக்கு. நீ பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. அதுலேருந்து நீங்கள் பேரம் பேசி வாங்குங்க. 12,500 சொன்னாங்கன்னா 10 ரூபா வரைக்கும் கேட்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதி எல்லாமே நம்ம சந்தையிலே இருக்குது. நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. பட் நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணிடணும். ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. பெரிய பெரிய கடைகளில் ஷோரூமில் போட்டால் அதில் போட்ட ப்ரைஸ் தான். பட் நீங்கள் கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாம். சோஃபாவெலாம் நல்லா நீட்டாக நல்லா ரேக் பண்ணியே வச்சுருக்காங்க. டஸ்ட் படியாமல் நல்லா வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிலது பழசு இருக்கும், புதுசும் அவங்களே சொல்லியே விற்பாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12,500 இந்த மாதிரி ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. பட் அது ஒரு குவாலிட்டிக்கு ஏற்றது மாதிரி மாறும். நீங்கள் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஒரு ஏரியா ஃபுல்லாக அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் தான். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸு நிறையா நம்ம சந்தையில் வச்சுருக்குறாங்க. அப்படி பாருங்கள். விருப்பமுள்ள ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க, வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பெட்டெல்லாம் நல்லாவே இருக்குது. பெட்டு மேட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் நல்லா இருக்குது. ஸோ ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேசி வாங்கிக்கணும். அந்த அளவுக்கு சேர் முதல் கொண்டு, ஆஃபீஸ் சேர் முதல் கொண்டு, ரேக்கு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. பீரோலாம் பாருங்கள் 7,500 ஸ்டார்ட் ஆகுது. 15,000 வரைக்கும் பீரோ இருக்குது. அந்த குவாலிட்டி ஏற்றது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கிங்க. 12 ரூபா 11 ரூபாய்க்குலாம் நல்ல நல்ல இதெல்லாம் பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்கும். எல்லாம் புது பீஸுங்க. எல்லாம் பழைய பீஸு அப்படி இப்படிங்க அதெல்லாம் கிடையாது. புது பீஸ் தான் எல்லாமே. பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ தேவையான இங்கே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸு இந்த வாரம் அள்ளி குமிச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, நல்லா இருக்குது கிளைமேட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா தேவையான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6,500, 7,000 இந்த மாதிரி 3,500. ஸோ அந்தந்த ரேட்டில் அந்தந்த இதுக்கு ஏற்றது மாதிரி சொல்கிறாங்க ப்ரைஸு. ஸோ பர்டிகுலராக நம்ம இது இவ்வளோன்னு கேட்க முடியல. நம்ம ஒரு சிலதை மட்டும் தான் கேட்டோம். ஸோ அப்படியே ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்துருக்குறோம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸு, பழைய ஏசி, பழைய ஃப்ரிட்ஜு, பழைய வாஷிங் மிஷின், ஸோ இந்த மாதிரி எல்லாமே செகண்ட்ஸ் தான் அதெல்லாம் வந்து. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வாஷிங் மிஷின் எல்லாமே 3,000, 4,000 ஸ்டார்ட் ஆகுது. ஒர்க்கிங் கண்டிஷன். இது பாருங்கள் பழைய கல்லாப்பெட்டி. இது புது பீஸ் தான். இது நல்லா வார்னிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவும் தேவையானவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸு நம்ம பல்லாவரம் சந்தையில் குமிஞ்சு போய் கிடக்கு. இது மட்டும் இல்லாமல் பல்லாவரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஸோ மளிகை ஜாமான் நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம்.
ஸோ பிளான்ட்ஸ் ஐட்டம் வீட்டுக்கு தேவையான செடி, மரம், செடி, கொடிகள் வாங்கலாம். வீட்டுக்கு வளர்க்குற அழகு பிராணிகள், செல்ல பிராணிகள் அதுவும் இங்கே விற்கிது. நாய்க்குட்டி, பூனை, முயல், பேர்ட்ஸ் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களும் நம்ம சந்தையில் நிறையா இருக்குது. நிறைய சாப்பாட்டு கடைகளும் நிறையா இருக்குது பல்லாவரம் சந்தையில். ஸோ கரும்பு ஜூஸ், லெமன் ஜூஸ், இந்த மாதிரி சர்பத்து, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சந்தையில் அவ்வளவு திங்ஸ் கலெக்ஷன்ஸு குமிஞ்சு போய் கிடக்கு. நீங்கள் எப்படியே கிண்டி சைடுன்னு வந்தீங்கன்னா திருசூலத்தில் இறங்கிருங்க. ஸோ இறங்குனீங்கன்னா அப்படியே திருசூலத்தில் பல்லாவரம் வரைக்கும் நடந்து போய் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறிடலாம். அங்கிட்டு கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டுலேருந்து வந்தீங்கன்னா பல்லாவரத்தில் இறங்கிருங்க. பல்லாவரத்தில் இறங்குனீங்கன்னா நீங்கள் அப்படியே திருசூலம் வரைக்கும் இறங்கி நடந்து போயிட்டு அழகாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு திருசூலத்தில் ஏறிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் JK குமார் விலாக்ஸ். நன்றி, வணக்கம்.